குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி குழந்தை உளவியல் மற்றும் மொழி வளர்ச்சி கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம். இது நேயர் விருப்பம் மாதிரி இந்த வீடியோ. நம்ம கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸு, அதுக்கடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டதன்படி இந்த குழந்தை சைல்டு சைக்காலஜி மொழி வளர்ச்சி கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம். இது 3 தலைப்புகளில் வருது. மொழி வளர்ச்சி கோட்பாடு, அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு, சமூக கலாச்சார கோட்பாடு. சமூகத்திலே கலாச்சார கோட்பாடு ஒன்று, உளவியல் வளர்ச்சி கோட்பாடு 4ஆக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மொழி வளர்ச்சி கோட்பாடு. இதை வலியுறுத்தியவர் நோவாம் சாம்ஸ்கி. சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர் வாயில் நுழையாது. ஏன்னா எல்லாமே மேல்நாட்டு சைக்காலஜிஸ்ட் தான். நம்ம ஊரில் சைக்காலஜிஸ்ட்டே இல்லையா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, சாரதா மேனன்றவங்க கீழ்ப்பாக்கத்தில் பணியாற்றுனாங்க. அவங்க சாரதா மேனனை என்ன சொல்லுவாங்கன்னா, துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. துருவ நட்சத்திரம்ன்ட்டு பேர் அவங்களுக்கு. அந்த அளவு சைக்காலஜியை நல்லா அனாலிசிஸ் பண்ணவங்க. ரெண்டாவது சுதிர் குக்கர்னு ஒருத்தவர். சாரதா மேனன் யார்? இந்திய நாட்டு உளவியல் சைக்காலஜிஸ்ட்டு. இவங்க பார்த்திங்கனாக்கா துருவ நட்சத்திரம்ட்டு அழைக்கப்படுவார். துருவ நட்சத்திரம் இது கூட கேட்பாங்க. துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவார். அதே போல் சுதீர் கக்கர் அதாவது பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் இந்திய உளவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. நவீன இந்திய உளவியலின் தந்தை ஜென்குப்தாவை கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 பேர் எல்லாம் தமிழ்நாட்டு லெவலில் நம்மளுக்கு ஷாலினின்னு ஒரு மேமு இந்த சைக்காலஜிஸ்ட்டாக செயல்படுறாங்க. இப்போ மேல்நாட்டு சைக்காலஜிஸ்ட்டை பற்றி தான் நிறையா அந்த கொள்கைகள் தத்துவங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மொழி வளர்ச்சி கோட்பாடு, நோவாம் சாம்ஸ்கி. மொழி வளர்ச்சி கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? நோவாம் சாம்ஸ்கி. இந்த முக்கிய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, மனித குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்க பொட்டன்ஷியலாக பிறக்கிறாங்க, ஸ்கில்லோடு தான் பிறக்கிறாங்க. ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் உயிர்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு தனி திறமை இருக்குது, மொழி வளர்ச்சி திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. மனித லாடாகவே பிறக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மொழி கற்கும் கருவியானது உயிரியல் கட்டமைப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ், அதாவது மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிறப்பிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது இலக்கணம் பார்த்திங்கன்னா, உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் பொதுவான ஒரு இலக்கு கட்டமைப்பு மனித மூளையில் ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு. அறிவு அப்படின்னாலே ஜீன் பியாஜே. இது ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சியை நிறைய பியாரி அன்பு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. குழந்தைகளை பற்றிய நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைகளை வகைப்படுத்துகிறார். இப்போ எத்தனை நிலைகளாக வகைப்படுத்துகிறாருன்னா, 4 முக்கிய நிலைகளில் வகைப்படுத்துகிறார். 0 to 2, 2 to 7, அதுக்கடுத்தது 7 to 11, அதுக்கடுத்தது இந்த 4 நிலைகளாக வகைப்படுத்துகிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் புலன் இயக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஒவ்வொரு நிலைக்கும் செயலுக்கு முற்பட்ட நிலைன்ட்டு பேர் வைக்கிறார். பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, காங்க்ரீட் ஆப்ரேஷனல், கண்முன்னே உள்ள பொருள்களை வைத்து தர்க்க ரீதியாக சிந்திக்கும் திறன் தொடக்கம். ஒவ்வொரு நிலைகள்லையும் அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஜீன் பியாஜே குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலைகள், கற்றல் நிலைகள், அறிவாற்றல் நிலைகளை அவர் 4 வகையாக பிரிச்சிருக்கார். இந்த 4 டைப்ஸுன்றதை நீங்கள் 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காருன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த வயசில் எந்தெந்த ஸ்டேஜுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்க, புலன் இயக்க நிலை 0 to 2, செயலுக்கு முற்பட்ட நிலை 2 to 7. அதனுடைய முக்கிய பண்புகளை இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அப்புறம் 2 to 7ல் என்னென்ன வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து 3 பாருங்கள், 7 to 11ல் கண்முன்னே உள்ள பொருட்களை வைத்து தர்க்க ரீதியாக சிந்திக்கும் திறன். 11 வயசுக்கு மேலே இமேஜின் பவர், அதுங்களுக்கு இமேஜினேஷன் நிறையா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலை ஃபார்மல் ஆப்ரேஷனல். 11 இயர்ஸ்க்கு மேலே உள்ள பிள்ளைங்க டீனேஜ் என்ட்ரு ஆகும்போது அதுங்களுக்கு இமேஜினரி சென்ஸை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அறிவு வளர்ச்சி நிலையில் ஜீன் பியாஜே 4 நிலையாக பிரிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது சமூக கலாச்சாரம். நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், வைகோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூகம் ஒரு சமுதாய போராளி இல்லையா, அதனால் வைகாட்ஸ்கி சமூக கலாச்சார கோட்பாடு, இது 2த்தையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. லேவ் வைகாட்ஸ்கி இவருடைய கருத்து பாருங்கள். குழந்தைகளுடைய அறிவாற்றல் வளர்ச்சி
தனித்து நடப்பதில்லை. அது ஒரு சமூக தொடர்பு, சமூகம் வழங்கும் மொழி கருவிகள் மற்றும் கலாச்சாரம் வழியாக தான் நடைபெறுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடமே ஒரு குழந்தை சந்திக்கும் முதல் சமூகம்னு சொல்லுவாங்க இல்லையா. இவர் வந்து ZPD ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அண்மை வளர்ச்சி மண்டலத்தை வலியுறுத்தவர் வைகாட்ஸ்கி. ஒருவர் குழந்தையால் தானாகவே செய்யக்கூடிய செயலுக்கும் திறமையான ஒருவரின் உதவியுடன் செய்யக்கூடிய செயலுக்கும் இடைப்பட்ட கற்றல் நிலை இந்த ZPD. ஸ்காஃபோல்டிங் வந்து பெரியவர்களுடைய துணையோடு செய்யறது, அந்த நிலை வந்து ஸ்காஃபோல்டிங் நிலை. தாங்குதல், உறுதுணையாக இருக்கிறது, ஒன்றை பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி, ஒரு பொருளை நம்ம நல்லா பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஸ்காஃபோல்டிங். புதிய கடினமான திறன்களை கற்கும்போது ஆசிரியர்கள் அல்லது பெரியவர்கள் தொடக்கத்தில் வழங்கும் தற்காலிக வழிகாட்டுதல் உதவி, ஸ்காஃபோல்டிங் நிலை. வைகாட்ஸ்கியோட சமூக கலாச்சார கோட்பாடு. 4வது பாருங்கள், சமூக உளவியல் வளர்ச்சி கோட்பாடு. இவர் யார்? எரிக் எரிக்சனை பற்றி நம்ம டீப்பாக பின்னாடி பார்ப்போம். 8 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ். இந்த 8 ஸ்டேஜ் என்னது? பிறப்பு முதல் இறப்பு வரை 8 பிரிச்சுக்கிறோம். ரஜினி ஒரு படத்தில் பாடுவார் பாருங்கள், மனித வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி. இவரும் என்ன செஞ்சார்? எரிக்சனும் 8 நிலையாக பிரிச்சுக்கிட்டார். குழந்தை பருவத்தை மட்டுமே 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காரு. அது என்னென்ன ஸ்டேஜ்னா, நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கையின்மை. அது எந்த தன்மை? 0 to 1. இங்கே பாருங்கள், பியாஜே பாருங்கள் எந்த வயசு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக பிரிச்சு 0 to 2. ஆனால் இவரை பாருங்கள், எரிக்சன் 0 to 1 வந்து நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கையின்மை. தன்னாட்சி வர்சஸ் வெக்கம், அது வந்து 1 to, அது 0 to 1. அடுத்த ஸ்டேஜ் 1 to 3. நடைப்பயிற்சி, கழிப்பறை பயிற்சி, தன்னாட்சி மற்றும் வெட்கம், சந்தோஷம். 3வது பாருங்கள், முயற்சி எடுத்தல் வர்சஸ் குற்ற உணர்ச்சி, 3 to 6. இந்த ஸ்டேஜை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க, ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்போ படிக்கிறதா இருந்தாலும் ஒரு கையில் நம்மளை வந்து ஒரு மாணவனாக நினச்சிக்கிட்டு படிக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்புறம் உழைப்பு வர்சஸ் தாழ்வு மனப்பான்மை, அது எந்த ஏஜ்? 6 to 12. இது வந்து பிள்ளை பருவத்தை அவர் குறிக்கிறது. இந்த பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் 8 ஸ்டேஜாக குறிக்கிறார். அதை என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நுண்ணறிவு காரணி கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம். ஒரு காரணி கொள்கை, இந்த நுண்ணறிவு காரணி கொள்கைகளை ஐக்கியூலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு காரணி கொள்கை, இதை வகுத்தவர் யார்? ஆல்ஃப்ரெட் ஃபீனே. இதை ஆதரித்தவங்க யார்? ஒருத்தவங்க சொல்லும்போது அதை வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் யார் வழிமொழிஞ்சவர்? டெர்மனும் ஸ்டர்னும் அவருக்கு என்ன செஞ்சாங்க? சப்போர்ட்டாக இருந்தவங்க. இக்கோட்பாட்டின்படி நுண்ணறிவுன்னா என்னென்னு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. பிரிக்க முடியாத ஒரு ஒற்றை பொதுவான ஆற்றல். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் இதுவே மனிதனின் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது என்றும் இக்கொள்கை ஒற்றை காரணி கொள்கை. ஒற்றை காரணி சிங்கிள் ஃபேக்டர் தியரி. இது ஒரு துறையில் சிறந்து விளங்குபவர் மற்றொரு துறையில் பின்தங்கி இருக்கலாம் என்பதால் இக்கொள்கை பின்னாட்களில் இது ஒற்றை காரணி கொள்கை நிராகரிக்கப்பட்டது. ரீசன் பாருங்கள். அப்புறம் இரட்டை காரணி கொள்கைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யார்? சார்லஸ் ஸ்பியர்மேன். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஸ்பியரை 2ஆக உடைச்சோன்னா 2 பாதி கிடைக்குது இல்லையா. இது ஒரு அரைக்கோளம், இது ஒரு அரைக்கோளம், 2 அரைக்கோளம் இருக்குது. அப்போ 2 ஃபேக்டர் ஸ்பியர்மேன். 2 ஃபேக்டர்னால் ஸ்பியர்மேன் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனின் அறிவு செயல்பாடுகள் 2 முக்கியமான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன காரணி? பொது காரணி, சிறப்பு காரணி. ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஜி ஃபேக்டர்னால் ஜென்ரல், எஸ் ஃபேக்டர்னால் ஸ்பெசிஃபிக். இந்த 2 காரணிகளை பொதுவான மனச்செயல்களுக்கும் இதுவே அடிப்படை. சிறப்பு காரணி பாருங்கள், தனித்துவமான ஆற்றல். இது வந்து பயிற்சியாலும் சூழ்நிலையாலும் பெறப்படுகிறது. நம்ம வந்து ஏதாவது ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கலாம். என்னென்னது? இசை, கணிதம், ஓவியம். அதாவது தானாக வர்றதும் இருக்குது, நம்ம பயிற்சி மூலயமா ஒரு திறமையை வளர்த்துக்கிறதும் இருக்குது. அப்புறம் குழு காரணி கொள்கை, இதை வகுத்தவர் யாருன்னு பார்த்தா தஸ்டைன். பாருங்கள், ஒற்றை காரணி, இரட்டை காரணி, குழு காரணி. ஒற்றை காரணி யார்? ஆல்ஃப்ரெட் ஃபீனே. இரட்டை காரணி யார்? சார்லஸ் ஸ்பியர்மேன். குழு காரணி யார்? எல். தர்ஸ்டைன்.
எல்எல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எல் தேர்ஸ்டைன் குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குருட்டு பாடமாக ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு இந்த குரூப் ஃபேக்டர் தியரி ஞாபகம் இருக்கும். நுண்ணறிவு என்பது ஒவ்வொருத்தவங்களும் இந்த நுண்ணறிவை பற்றி, இன்டெலிஜென்ஸை பற்றி, ஐக்யூவை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கொள்கையை சொல்கிறாங்க. தனித்தனி இரட்டை காரணியும் அல்ல, அது பல முதன்மை மனத்திறன்களின், அதாவது ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் ஒரு குழுவாகும். தேர்ஸ்டன் என்ன செய்கிறாரு, 7 வகையாக முதன்மை திறன்களை குறிப்பிடுறார். என்னென்ன திறன் பார்த்திங்கன்னா VWN SMPR, இந்த முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வேர்டு ஃப்ளூயன்சி, நம்பர் நியூமெரிக்கல், அதை இங்கே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் வர்பலு, ரெண்டாவது வேர்டு, மூணாவது நம்பர். அதுக்கடுத்தது இட ஆற்றல், ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப், நினைவாற்றல், மெமரி. ஒவ்வொன்று திறமைகளாக இவர் விளக்குறாரு. 7 திறமைகளை விளக்குறாரு. யார்? தேர்ஸ்டைன் என்னது 7 ஞாபகம் வச்சுக்கோங்க முதன்மை திறன்களாக. நல்லா அப்படியே ஒன்று படித்து பாருங்கள். படித்து பார்த்து ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கலாம். காரண காரிய திறன், ரீசனிங். அதுக்கடுத்தது இதெல்லாம் சரியில்லைன்ட்டு அப்புறம் பன்முக காரணி கொள்கையை ஒருத்தவர் சொல்கிறார். அவர் யாருன்னா தாண்டைக். இந்த தாண்டைக்க எங்கே பார்த்தோம்? முயன்றி தவறி கற்றல். அவர் குரங்கை வச்சு சிம்பன்சி குரங்கை வச்சு, சுல்தான் என்ற குரங்கை வச்சு ஆராய்ச்சி பண்ணவர் இல்லையா, அதோட ஒரு நிற்கல. பன்முக காரணி கொள்கையும் வலியுறுத்துறாரு தாண்டைக். நுண்ணறிவை பற்றியும் பேசுகிறாரு. பொதுவாக ஒற்றையாற்றல் அல்ல, அது எண்ணற்ற தனித்தனி சுயாதீன காரணியின் சேர்க்கையாகும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு குறிப்பிட்ட நரம்பு இணைப்பை பொறுத்தது. தாண்டைக் நுண்ணறிவை 3 வகையாக பிரிக்கிறார். தாண்டைக் எத்தனை வகையாக பிரிக்கிறார்? நுண்ணறிவை 3 வகையாக பிரிக்கிறார். சமூக நுண்ணறிவு, பொறிசார் நுண்ணறிவு, கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னு பிரிக்கிறாரு. இங்கிலீஷில் சோஷியல், கான்க்ரீட் அண்ட் அப்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எரிக்சனுடைய சமூக உளவியல் நிலைகள் சொன்னால் இல்லையா, 8 ஸ்டேஜஸ்ஸு ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள். குழந்தை பருவத்தை அவர் 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாரு. குழந்தை பருவத்தை 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாரு. இந்த எரிக்சன் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் 8 சமூக வளர்ச்சி நிலைகளை கொடுக்குறாரு. அந்த 8 சமூக வளர்ச்சி நிலை தான் இது ஒன்று. நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கையின்மை, தன்னாட்சி, வெட்கம், இந்த 4ம் குழந்தை பருவத்தில் இது வந்துடும். முயற்சி எடுத்தல், குற்ற உணர்ச்சி, உழைப்பு, சுறுசுறுப்பு, இதெல்லாம் வந்துடும். இப்போ 5வதாக பாருங்கள், சுய அடையாளம் வர்சஸ் குழப்பம். 12லேருந்து நான் யார், என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனேஜுக்குள்ளே என்ட்ராகுது இல்லையா பிள்ளைங்க, அது குமரப்பருவம், 10 பருவம்னு கூட சொல்லுவாங்க. அவங்களுடைய ரோலை குழப்பமாகவும் இருக்கும், அதை அடையாளப்படுத்துறதுக்காகவும் இருக்கும். அப்புறம் நெருக்கம் வர்ஸ் தனிமைப்படுத்துதல், இது 18லேருந்து 40 வயசு வரைக்கும். குடும்பம், நட்பு, காதல், திருமண வாழ்க்கை மூலம் மற்றவர்களுடன் நெருக்கமான ஆழமான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முயற்சித்தல், இது 18லேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள நிலைகள், இளமை பருவம். அதுக்கடுத்தது பாருங்கள், ஆக்கத்திறன் வெர்சஸ் தேக்க நிலை, 40லேருந்து 65 வரைக்கும். நடுத்தர பருவம்னு சொல்கிறாரு. லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது? 8வது நிலை, நேர்மை வெர்சஸ் விரக்தி. இங்கே பாருங்கள், 65லேருந்து இறப்பு வரைக்கும். அவர் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் 8 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காரு. எரிக் எரிக்சன் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கையின்மை, அப்படியே படித்து பாருங்கள் எல்லாத்தையும். தன்னாட்சி வர்சஸ், இது குழந்தை பருவத்தில் இது வந்துடும். இந்த 4 ஸ்டேஜஸும் முயற்சி எடுத்தல், குற்ற உணர்ச்சி, உழைப்பு, சுறுசுறுப்பு வர்சஸ் தாழ்வு மனப்பான்மை, பள்ளிக்கு சென்று புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் பருவம், சுய அடையாளம். அப்புறம் நெருக்கம் வர்சஸ், அது எந்த பருவத்தில்? இளமை பருவத்தில். அதுக்கடுத்தது பாருங்கள், நடுத்தர பருவம். நீங்கள் எந்த பருவத்தில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு. அதை விட முக்கியமானது இந்த ஐக்யூவில் நுண்ணறிவு திறனை பற்றி இந்த டேப்லர் காலம் அதை பார்க்கலாம். நுண்ணறிவு ஈவின் வகைப்பாடு அட்டவணை. டெர்மன் உளவியலில் டெர்மன் போன்ற அறிஞர்களால் வகைப்படுத்த நுண்ணறிவு ஈவு. நம்மளுக்கு ஐக்யூ டெஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னு பாருங்கள். சில சமயம் நம்மளுடைய மனநிலையே குழப்ப நிலையாக இருக்கும் பாருங்கள். மேதைகள்லாம் ஐக்யூ என்னவா 140க்கு மேலேயாம். உயர் நுண்ணறிவு உடையவர்கள் 120லேருந்து 139க்கு.
சராசரிக்கு மேல் அப்போ பார்த்திங்கன்னா 110 to 119 சுப்பீரியராக இருப்பாங்க. சராசரி நுண்ணறிவு அதாவது சராசரி நுண்ணறிவு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ 90 to 109 இதுதான். இது 90க்கு கீழே இருந்ததுன்னா மந்தமானவர்கள்னு அர்த்தம். நம்மெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கிறோம், நிறைய படிக்கிறோம், அதெல்லாம் நம்ம சராசரிக்கு மேலே நுண்ணறிவு உடையவர்கள் தான். அதனால் சராசரிக்கு மேலே உள்ள நுண்ணறிவோ தான் நம்மளுக்கெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் டல்லாக இருக்கிற பிள்ளைங்க 80 to 89 எல்லையோர நுண்ணறிவு உடையவர். பார்டர் லைனில் இருக்கிறவங்க யாருன்னா 70 to 79. மூடர்னால் யார்? இந்த 70க்குள்ளே இருக்கிறவங்க மூடர். முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மன வளர்ச்சி குன்றியவர்களை முட்டாள்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன 50க்கு கீழே உள்ளவங்கள நம்ம முட்டாள்னு சொல்கிறத விட மன வளர்ச்சி குன்றியவர்கள். 25க்கு கீழே இருந்ததுன்னா அவங்களால ஒன்றுமே முடியாது, அவங்கள பேதைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உளவியல் ஆரம்ப காலத்தில் 70க்கு கீழே உள்ளவர்களே 70க்கு கீழே உள்ளவங்களே மன வளர்ச்சி குன்றியவர்களாக என்ன செய்கிறாங்க? ஃபீபிள் மைண்டட்னு நினைக்கிறாங்க. அப்புறம் மோரன், இம்பிடிசில், நவீன உணவியலுக்கு சொற்கள் அறிவுசார் குறைபாடு அப்படின்னு வச்சுட்டாங்க. இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி மைல்டு, மாட்ரேட்டு, சிவியரு, ப்ரொஃபவுண்டுன்னு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மாரனுக்கு என்ன நுண்ணறிவு இவ்வளோ அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. இம்பிசிலுக்கு என்ன செய்கிறாங்க, இடியட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குது பாருங்கள். இந்த அட்டவணையை நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? இப்போ சராசரி நுண்ணறிவுனா 90 to 109. இதுக்கு மேலே பாருங்கள் 3 இருக்குது. இவர் சுப்பீரியர். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப வெரி வெரி சுப்பீரியர். மேதைனா 140 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே பாருங்கள், இதில் ஒரு 10 குறைஞ்சதுன்னாக்கா மந்தமானவர். அதுக்கும் ஒரு 10 குறைஞ்சதுன்னா இது பார்டராக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மந்தமானவர். அதுக்கடுத்தது பார்டர் லைனில் யார், மூடர் யார், முட்டாள் யார், பேதை யார் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது 3த்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 70க்கும் கீழே, 50க்கும் கீழே, 25க்கும் கீழே பேதை, முட்டாள், மூடர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஐக்கியூக்கான அட்டவணை. இதெல்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். இதை வகைப்படுத்தியவர் யார்? டெர்மன் போன்ற சைக்காலஜிஸ்ட். ஐக்கியூக்கு இன்டெலிஜென்ஸின் பட்டியல். இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதனால் இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ். நல்லா எழுதுங்க.